பேசும்படிய வலதுகை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே என்னோட பேசுன்னு கேளுங்க. இந்த மாதத்துக்கான வார்த்தை எனக்கு தாரும். நம்முடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ பேசுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். Judges chapter 15 verses 18 and 19. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு எண்ணக்கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரையும் லேகியில் இருக்கிறது. இந்த மாதத்துக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என் ஜெப நேரத்தில் தெளிவாய் பேசினதை நான் கேட்டேன். என் ஹக்கோரே, எபிரேயத்தில் என் ஹக்கோரே, அந்த வார்த்தையை என் ஆவியில் நான் தெளிவாய் கேட்டேன் ஜெபத்திலே. என் ஹக்கோரே என்றால் கூப்பிட்டவனுடைய கிணறு என்ற அர்த்தம், கூப்பிட்டவனுடைய ஊற்று என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு ஊற்றை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. கிணறு என் என்றால் என்கேதி, என்எக்லைம் என்றெல்லாம் வேதத்தில் இருக்கு. என்ன ஃபவுண்டன், ஊற்றுன்னு அர்த்தம். ஹக்கோரே என்றால் எபிரேயத்திலே கூப்பிட்டவன் என்ற அர்த்தம். என் ஹக்கோரே என்றால் தமிழ்ல என்ன கோரின்னு போட்டிருக்கு. தமிழ்ல அப்படிதான் எழுத முடியும்னு நினைக்கிறேன், இல்லை அவங்க அப்படி எழுதியிருக்காங்க. ஆனால் அதனுடைய அந்த வார்த்தை என் ஹக்கோரே. எல்லாரும் சொல்லுங்க. என் ஹக்கோரேனா கூப்பிட்டவனுடைய கிணறு. சொல்லுங்க. சிம்சோனுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கையா இருக்கிறது. சிம்சோனை போல யாரும் நம்ம இருந்துடக்கூடாது. வேதத்தில் நல்ல உதாரணங்கள் இருக்கு, சில எதிர்மறையான உதாரணங்களை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். ஏன்னா அதிலிருந்து நம்ம லெசன்ஸை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. சிம்சோன் எப்படிப்பட்ட ஒரு மனிதன், பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஒரு பையன் பிறப்பான்னு சொல்லி அவங்க அம்மா அதுக்காக என்னெல்லாம் சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது, அவன் பிறந்து வளரும்போது அவன் முடியை வெட்டக்கூடாது, அவன் திராட்சரசம் குடிக்கக்கூடாது, செத்து போனது பக்கத்தில் போகக்கூடாது, இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஒரு பையன்தான் பிறப்பான்னு சொல்லி அவன் பெயர் கொடுக்கப்படலை. ஆனாலும் இவ்வளோ காரியங்களை சொல்லி அவன் என்னெல்லாம் செய்வான்னு சொல்லி ஆண்டவருடைய தூதன் தோன்றி சொல்லுகிறார். அதே போல் அதை அந்த பெற்றார்கள் கடைபிடிக்கிறார்கள். சிம்சோன் பிறக்கிறார். அவருக்கு சிம்சோன்னு பேர் வைக்கிறாங்க. சிம்சோன் என்றால் சூரியனை போன்ற பிரகாசமானவன் அர்த்தம். ஆண்டவர் அப்படிதான் ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளை பிரகாசமானவர்களாய் அவர் தெரிந்து கொள்கிறார், மாற்றுகிறார். அந்தகார இருளிலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு அழைக்கிறவராயிருக்கிறார். ஸோ அப்படிதான் அவருடைய லைஃப் தொடங்குச்சு. அவர் மேலே ஒரு பெரிய அபிஷேகம் இருந்தது. ஆனால் சிம்சோன் வாழ்க்கையில் பயங்கரமான அபிஷேகம். எப்பேற்பட்ட எதிரியையும், எவ்வளோ பெரிய ஆர்மி, எவ்வளோ பெரிய சேனையையும், எவ்வளோ பெரிய பட்டணத்தினுடைய கதவையும் வாசலோடு அப்படியே கலட்டி எடுத்துருவான், சேனையை முறியடிச்சிருவான், சிங்கத்தை கொன்னுருவான். அவனால் கூடாததுன்னு ஒன்றுமே இல்லை. காரணம் அவன் மேலே இருந்த அபிஷேகம் அவ்வளோ வல்லமையாக இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் அவன் மிகவும் பரிதாபமான ஒரு வாழ்க்கை அவனுடைய முடிவிலே நடந்ததை நாம் பார்க்கிறோம். அவன் தேவனுடைய சித்தத்திலிருந்து வெளியில் போய் ஒரு பெண்ணை நேசித்து கல்யாணம் பண்ண போய் அவனுடைய கண்கள் கடைசியில் குருடாக்கப்படுகிறது. கண்ணே போயிருச்சு. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பிரம்மாண்டமான அதிகாரம் உள்ளவன் அவன் பார்வை இழந்த ஒரு குருடனாய், ஒரு செக்கை ஆட்டுகிறவனை போல ஒரு விளையாட்டு மற்றவர்களுக்கு விளையாட்டு பொருளாய், பரியாச பொருளாய் மாறுகிறான். அது மாத்திரமல்ல,
கடைசியிலே அவனுடைய மரணத்தையும் பார்க்கும் பொழுது எதிரிகளையும் கொன்று தானும் அதோடு செத்து போகிற ஒரு பரிதாபமான மரணமாய் இருக்கிறது. இவ்வளோ பெரிய ஒரு ஆரம்பம், ஆனால் அவனுடைய முடிவு கஷ்டமான ஒரு முடிவு. என்றாலும் அவனுடைய வாழ்க்கை நம்ம கற்றுக்கொள்கிற காரியங்கள் உண்டு. ஒன்று, ஏன் இவ்வளோ பயங்கரமான காரியங்கள் சிம்சோனுக்கு நடக்கணும்? நல்ல ஆரம்பம் இருக்கிறது, ஆனால் முடிவு நல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்ல ஆரம்பத்தை ரட்சிப்பின் மூலமாய் கொடுத்திருக்கிறார். ஆனால் உங்கள் முடிவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஆரம்பித்தால் மாத்திரம் போதாது. நானும் ஆரம்பித்தேன் என்று சொல்லுவதற்காக அல்ல, நான் ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று சொல்லுகிற அந்த பவுல்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்சோனுக்கு லைன் போடவே தெரியாது, கோடு போடவே தெரியாது. எது வரைக்கும் நம்ம போனோம், எதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது. ஆண்டவர் வேதம் முழுவதிலும் நமக்கு கோடுகளை கொடுத்திருக்கிறார். இப்படி தான் வாழணும், கோட் ஆஃப் கான்டக்டை கொடுத்துருக்கிறார். கோடு போட்டு வச்சிருக்கிறார். 4 கோடு போட்டு இப்படி தான் உன் வாழ்க்கை இருக்கணும், இந்த பாதையில் தான் நீ நடக்கணும். ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு பேசியிருக்கிறார். வேதத்தை அதனால் தான் நாம் வாசிக்கிறோம். வாசிக்கும் பொழுது அதன்படியாக நாம் நடக்க வேண்டும். அந்த கோடுகளை சிம்சோன் போடாததினால், அல்லது தேவன் போட்ட கோடுகளை அவன் மதிக்காததினால், அவன் கோடுகளை மீறி என் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கு, என் மேலே ஒரு கிருபை இருக்கு, ஆண்டவர் என்ன நேசிக்கிறார் என்று நினைத்து அவன் எப்படி வேணா நான் இருப்பேன் அப்படின்னு போனதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய பிரசன்னம் அவனை விட்டு விலக ஆரம்பித்தது. கடைசியில் முழுசாவே அதை இழவனுக்கே தெரியல. அதனால்தான் அவன் விளைவுகள் வந்தது. இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கோடுகளை சரியாய் போட வேண்டும். நான் போடுகிற கோடுகளை நீ மதிக்க வேண்டும். அந்த கோடுகளுக்குள்ளே உன் வாழ்க்கையை நடத்த வேண்டும். Hallelujah. If you walk in that, within the framework, if you live within the framework of God's word, you can never fail. நீங்கள் தேவனுடைய கோட்பாடுகள், தேவனுடைய பிரமாணங்களுக்கு உள்ளே உங்கள் வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் தோற்று போகவே முடியாது. இந்த ஒரு அறிமுகத்தோடு இந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். மீண்டும் நாம் வாசிப்போம். 18-19 எல்லாரும் நல்லா கவனிக்கலாம். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என்னக்கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரையும் லேகியில் இருக்கிறது. இந்த சம்பவத்தை நாம் முழுமையாக வாசித்து பார்க்கும்போது, சிம்சோன் அவன் சத்துருக்கள், அந்த நாட்களில் பெலிஸ்தர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார்கள். நியாயாதிபதிகளின் காலத்தில் கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அநேக நியாயாதிபதிகளை எழுப்பி அவர்களை மீட்டார். ஏன் அந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா, ஜனங்கள் ஒரு ஸ்டேபிளா ஆண்டவரை தேடுற மனசு இல்லை, நிலையா கர்த்தரை நம்ம நிலையா தேட வேண்டும் என்கிற மனது இல்லை. சிம்சோனுக்குள்ளாரே அதான் பிரச்சனை. கஷ்டம் வந்தால் ஆண்டவரை தேடுவாங்க, ஆண்டவர் விடுதலை தருவார், நியாயாதிபதியை எழுப்பி விடுதலை வந்த உடனே ஆண்டவரை மறந்துடுவாங்க. திரும்ப கஷ்டத்தை ஆண்டவர் அனுமதிப்பார். திரும்ப கஷ்டம் பெருகும் போது ஆண்டவரை தேடுவாங்க, திரும்ப நியாயாதிபதி. இதுதான் அன்ஸ்டேபிள் லைஃப். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு நிலையற்ற வாழ்க்கை. ஆண்டவர் இந்த வருஷத்தில் அதை தான் நம்மகிட்ட பேசினார். இந்த ஆண்டிலே உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிலையற்றதா இருக்கக்கூடாது, ஸ்திரமானதா இருக்க வேண்டும். மேலும் கீழுமா இருக்கக்கூடாது, அது மேலே மேலே செல்லுகிற வாழ்க்கையா இருக்க வேண்டும். அப்படியாக பெலிஸ்தர்கள் அவர்கள் அங்கே ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். சிம்சோன் என்ன செய்கிறார்? பெலிஸ்தருக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்கிறார். 300 நரியை பிடிச்சி அது வாழை ஒன்னோடு ஒன்றா 2 கட்டி நடுவில் தீப்பந்தத்தை வச்சு அதை உள்ளார அனுப்பி விடுறான். போய் அவங்களுடைய எல்லா திராட்சை தோட்டங்கள்,
ஒலிவ தோப்புகள் எல்லாத்தையும் எரிச்சு போடுது. அதை குறித்து கர்த்தர் சுத்தமான ஞாயிற்றுக்கிழமை நம்ம தெளிவாக இன்னும் அதிகமாய் பார்க்கலாம். அது ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கு உடனே கோபம் வந்துருச்சு. வந்து இவனை பிடிக்க வராங்க. இவன் போய் ஒரு பட்டணத்திலே ஒளிந்து கொள்ளுகிறான். ராமாத் லேஹி என்று அழைக்கப்படுகிற பட்டணம். ராமாத் என்றால் எபிரேயத்திலே உயரமான அல்லது சிகரம் என்ற அர்த்தம். லேஹி என்றால் கழுதையின் தாடை எலும்பு என்ற அர்த்தம். ஆகையினால் அவன் போய் அந்த பட்டணத்தில் ஒளிந்து கொள்ளும் போது அது யூதாவிலே இருந்த ஒரு பட்டணமாக இருக்கிறது. அந்த யூதா மனுஷர்கள் எல்லாரும் 3000 பேர் வராங்களாம். 3000 பேர் வந்து ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு. இவன் கேட்குறான், ஏயா எத்தனை பேர் வந்தீங்க? நான் உங்கள் ஆள் தானே, ஏன் எனக்கு விரோதமாக அத்தனை பேர் வர்றீங்க? அவங்க சொல்கிறாங்க, நீ வந்து உன்னை தேடிக்கிட்டு பெலிஸ்தர்கள் வந்திருக்காங்க, பெலிஸ்தர் தான் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க, நீ என்ன இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்து எங்களுக்கு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை பிடிச்சி கொடுக்கறதுக்கு வர்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்ககிட்ட ஒரு சபதம் வாங்கிக்கிறான். என்னை பிடிச்சி மட்டும்தான் கொடுப்பீங்களா, இல்லை என்னை கொன்னுருவீங்களா, நீங்களே கொன்னுருவீங்களா? அவங்க சொன்னாங்க, நாங்கள் கொல்ல மாட்டோம், உங்களை பிடிச்சி அவன் கையில் கொடுத்துருவோன்னு சொல்லி 2 புதிய கயிறுகளை வைத்து அவனை கட்டி கொண்டு வந்து அந்த உயரமான சிகரத்திலிருந்து இன்னொரு சிகரத்துக்கு, ஏத்தாம் என்கிற இடத்திலிருந்து லேஹி என்கிற ஒரு சிகரத்துக்கு கொண்டு வர்றாங்க. யூதாவில் இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரேல் போனீங்கன்னா முக்கியமாக அந்த யூதேயா இடம் முழுசும் அதிகமாக எருசலேமை சுற்றிலும் மலைகள் அதிகமாக இருக்கிறது. ஆகையினால் அந்த உயரத்தில் அவனை கொண்டு வருகிறார்கள். புது கயிறை கட்டி கொண்டு வர்றாங்க. அந்த இடத்துல பெலிஸ்தர்கள் சேனைகள் எல்லாரும் ஆரவாரம் போடுறாங்க. ஏன்னா இவன் கதை முடிஞ்சிருச்சு, இதோட இவனை க்ளோஸ் பண்ணிடுவோம், இவனால் நமக்கு தொந்தரவு வராது என்று சொல்லி பிசாசின் சேனைகள் அவைகள் சத்தம் போடுற மாதிரி சத்தம் போடுறாங்க. அந்த நேரத்தில் வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் வாசிப்போம். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. பரிசுத்த ஆவியானவர் அவன் மேலே பலமாய் இறங்கினார். அல்லேலூயா. ஆவியானவர் இறங்கின உடனே, அதனால்தான் நம்ம அபிஷேகத்தில் நிரம்புவது அவசியமாக இருக்கிறது. அபிஷேகம் இறங்கும் பொழுது எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுகிறதா இருக்கிறது. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். அல்லேலூயா. அடுத்தது அவர் என்ன செய்கிறார்னா, ஒரு பச்சை, அங்கே ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பு, பச்சை கலரில் இல்லை, அப்போ தான் செத்து இன்னும் முழுசாக கூட அது இதாகலை, உலர்ந்து போகலை, அந்த தாடை எலும்பு அப்படியே ஈரமாக இருக்குது. அதை அப்படி பிடுங்கி எடுக்கிறான். எடுத்து அதனால் 1000 பேரை கொன்று போட்டான். எத்தனை பேரை? எப்படி 1000 பேரை? ஒரு கழுத தாடெலும்பு இவ்வளோ பெருசு, இதை வச்சு கொல்ல முடியும்? இவன் தேவனுடைய வல்லமை, அதுதான் தேவனுடைய வல்லமை. இவன் உயரத்தில் இருக்கிறான். உயரத்தில் இருக்கும்போது அந்த பெலிஸ்தர்கள் வரும் பொழுது அந்த தாடை எலும்பினால் அவர்களை தாக்கி கீழே ஒரு பள்ளத்தாக்கு அப்படியே தள்ளி விடுறான். ஒருத்தவங்களா அடித்து கீழே தள்ளும்போது அவங்க கீழே போய் விழுறாங்க. இவன் உயரத்தில் நின்று யுத்தம் பண்ணுறான். கர்த்தருடைய பலன் அவனுக்குள்ள இருக்கிறது. 1000 பேர் கீழே விழுந்து, வசனம் சொல்லுது, குவியல் குவியலாய் கிடக்கிறார்கள். சமனான வெளியில அவங்கள கொண்டு போட்டிருந்தா அவங்க குவியலா கிடக்கிறாங்கன்னு பைபிள் சொல்ல முடியாது, சொல்லாது. ஆனால் அவர்களை கீழே தள்ளிவிட்டதுனாலே பள்ளத்தாக்கிலே விழுந்து அவர்கள் குவியல் குவியலாய் கிடந்தார்கள். அந்த நேரத்திலே யுத்தம் முடிந்து அவனுக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் சத்துருக்களின் மேல் உங்களுக்கு ஜெயம் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஆவியின் வல்லமையினால் நீங்கள் நிரம்பும் பொழுது அந்த வல்லமை உங்களுக்குள்ளே செயல்படும். எல்லாம் முடிஞ்ச பிறகு அவன் மிகவும் தாகம் அடைந்து ஒரு ஜெபத்தை சொல்றான். ஆண்டவரே, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை நீங்க கொடுத்துருக்கிறீங்க, இப்போ நான் தாகத்தினால சாகலாமா அப்படின்னு கேட்குறான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதம் ஆண்டவர் சொல்கிறாரு, பெரிய ரட்சிப்பை உனக்கு கொடுத்துருக்கிறேன்.
ஹல்லேலூயா. நீ என்னை நோக்கி கூப்பிடும்போது உன்னை நான் பிழைக்க பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. ரட்சிப்பை விட பெரிய ஆசீர்வாதம் ஒன்றுமே கிடையாது. ரட்சிப்பு மேலான ஆசீர்வாதமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலே முதல் ஆசீர்வாத ரட்சிப்பு. அந்த ஆசீர்வாதத்தோட மற்ற ஆசீர்வாதங்களை அவர் சேர்த்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையினாலே அவன் செபிக்கிறான். மூணு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் சொல்லுங்க. பெரிய ரட்சிப்பு, பள்ளத்தை பிளக்க பண்ணினார், அவன் பிழைத்தான். 3 ஞாபகம் வச்சுங்க. எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. பெரிய ரட்சிப்பு, பள்ளத்தை பிளக்க பண்ணினார், அவன் பிழைத்தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவன் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த இடத்துல அவன் உயிரே போற மாதிரி ஒரு போராட்டம் வருகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு வருகிற போராட்டம் அல்லது உங்களுக்கு இருக்கிற போராட்டங்களிலே நீங்கள் கலங்கவே கூடாது. என்ன சவால்களை நீங்கள் சந்திச்சாலும் இதை உங்கள் மனதில் நிறுத்துங்க. 1ஆம் தேதி ஆவியான உங்கள் மனசில் இதை அக்கினி வல்லமையினால் எழுதுவாராக. 1ஆம் தேதி ஆண்டு உங்களுக்கு சொல்ல, நீ எந்த சவாலை சந்திச்சாலும் இதை நீ மறந்து விடாதே. உனக்கு நான் பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறேன். உனக்கு நான் கொடுத்த ரட்சிப்பு பெரிய ரட்சிப்பு. ஏன்னா சாத்தானுடைய கையிலிருந்து உன்னை நான் விடுதலை செய்திருக்கிறேன். இன்றைக்கு நீ சந்திக்கிற சூழ்நிலையில என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு நான் பள்ளத்தை பிளக்க பண்ணுவேன். பள்ளம்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல கிளெஃப்ட். அந்த உயரத்துல ஒரு குகையில தான் அவன் ஒளிந்து கொண்டிருந்தான். அந்த குகையில் அந்த மலையை பிளக்க பண்ணினார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு மலை பிளந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அது கல்வாரி மலையாக இருக்கிறது. அதிலிருந்து இயேசுவின் ரத்தம் நதியாய் ஓடி வருகிறது. நம்மை விடுவிக்கிற வல்லமை அந்த ரத்தத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் அந்த தண்ணீர் ஓடி வந்தது. அது அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆண்டவர் தெளிவா சொல்றார், இதுவரைக்கும் உன்னை நான் நடத்தினவர், உன்னை நான் கைவிட மாட்டேன். இதுவரைக்கும் உன்னை நடத்தினவர் உன்னை கைவிட மாட்டார். வலது கை உயர்த்தி சொல்லுங்க. இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை கைவிட மாட்டார், இனிமேலும் என்னை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசத்தோட சொன்னீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் கூப்பிட வேண்டும். அவன் கூப்பிட்டான், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். இந்த மாதம் நான் செபிச்சப்ப ஆண்டவர்னு காமிச்ச காரியம், ஜெபங்களுக்கு பதில் வருகிற இருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணது, போன மாதம் ஜெபம் பண்ண காரியங்களுக்கு இந்த மாதத்திலே கர்த்தர் பதில்களை உண்டு பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? So get ready to receive answers. இந்த மாதத்திலே பதில்களை பெற்றுக்கொள்ள ரெடி ஆகுங்கள். எப்படி ரெடி ஆகிறது? இந்த விசுவாசம் வேணும். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பெரிய ரட்சிப்பை கொடுத்தவர் எனக்காக இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியாக நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 91:15 சில வசனங்களை மாத்திரம் வாசித்து நாம் முடிப்போம். சங்கீதம் 91:15. இன்னொருவர் சங்கீதம் 55:16-17 வாசிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு. இந்த மாசம் மறு உத்தரவின் மாதமாய் இருக்கிறது. This is a month of answered prayer. This is a month of answers for prayers. இந்த மாதம் இதுவரைக்கும் நீங்கள் ஏறெடுத்த ஜெபங்களுக்கும் இந்த மாதம் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கும் என் தேவன் பதில் கொடுப்பார். இந்த மாதத்தை உங்களுக்கு என் ஹக்கோரேவாக நான் அறிவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் என் ஹக்கோரேவாக இருக்கும்.
நீங்கள் கூப்பிடும் பொழுது ஒரு கிணறு திறக்கும், ஒரு ஊற்று உண்டாகும், நீங்கள் பிழைப்பீர்கள், உங்கள் பதில்கள் உங்களுக்கு கடந்து வரும். வாசிங்க சங்கீதம் 55:16-17. நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ஆமா, இந்த மாசத்துல காலையில மத்தியானம் சாயங்காலம் தானியல் மாதிரி 3 தடவை காலையில ஜோம் பண்ணிட்டு போங்க. மத்தியானம் லஞ்ச் டைம்ல ஆபீஸ்ல உட்காந்து கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுங்க. சாயங்காலம் ஜோம் பண்ணுங்க. நான் இப்போ என் பிள்ளைங்களுக்கு சொல்றது, காலையில அவங்களுக்கு ஜோம் பண்ணி அனுப்புனாலும் நீங்க போய் டெஸ்கில் உட்கார்றதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி சாயங்காலம் அங்கேருந்து ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஜோம் பண்ணிட்டு வாங்கன்னு 3 வேளை நம்ம ஜெபிக்கணும். இந்த மாதம் நீங்கள் 3 வேளை ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. வசனம் சொல்லுகிறது, அவர் என் சத்தத்தை கேட்பார். ஹல்லேலூயா. இந்த மாதம் உங்களுக்காக ஒரு ஊற்று திறக்கும், ஒரு ஊற்று திறக்கும். ஒரு கூப்பிட்டவனுடைய கிணறை உண்டு பண்ணுவார். கர்த்தர் உங்களை பிழைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய சவாலா இருந்தாலும் பயப்படாதிருங்கள். காரணம் ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய ரட்சிப்பை உனக்கு தந்தேன். உன்னை இந்த மாதம் பதில்களின் பருவமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ரோஷோ கோரியாலா பகாராசா. ஹல்லேலூயா. ஒரு தீர்மானத்தோட போங்க. இந்த மாசம் நான் அதிகமா ஆண்டவரை கூப்பிட போறேன்னு ஒரு தீர்மானத்தோட போங்க. உங்களுக்காக ஒரு ஊற்றை கர்த்தர் உண்டு பண்ணுவார். எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு ஊற்றை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரகடக ரடகஷியா. எல்லாம் சொல்லுங்க, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய கிரியைகளை அறிவிப்பே. இன்னொரு தடவை சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. இந்த மாசம் கர்த்தரை நோக்கி கூப்பிட போறீங்க, கர்த்தர் உங்களை பிழைக்க செய்வார். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். திருவிருந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் இருக்கிற இடங்களை எழும்பி நில்லுங்க. திருவிருந்தில் நாம் பங்கு கொள்வோமாக. கல்வாரியின் கருணை. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977 9842050988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, Pastor Moses Chris @gmail.com. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி தமிழ் ஆராதனை, 9 மணி ஆங்கில ஆராதனை, 10:30 மணி தமிழ் ஆராதனை மற்றும் மாலை 6:30 மணி. நடுவார ஆராதனை வியாழன் மாலை 6:30 மணி.